தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த 2 தனிப்படைகளினுடைய விசாரணை எந்த கோணத்தை நோக்கியதாக இருக்கும்? பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகார்ல வழக்கு பதிவு செய்து ஏற்கனவே காவல்துறை விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுப்புறம் உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தொடர்ந்து தேடி வருகிறார்கள். குறிப்பாக அந்த மாணவியை ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை தாக்கிவிட்டு அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த 2 நபர்கள் உள்ளே வந்ததாகவும் அந்த 2 நபர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களா என்ற கோணத்திலேயே விசாரணை நடைபெறுகிறது. ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில 2 தனிப்படை போலீசார் தற்பொழுது இந்த குற்றவாளிகள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி தேடி வருவதாக காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.